வணக்கம் ஐயா. எங்க நடந்து போயிட்டு இருக்கிறீங்களா? இன்றைய உலகில் மிகப்பெரிய இன்றைய உலகில் மிகப்பெரிய நோன்பாளிகள் இன்றைய உலகில் மிகப்பெரிய நோன்பாளிகள் ஃபக்கீர். அதாவது அவர் காலத்துல, யாரு, டாக்டர் அர்னால்ட் அக்ரட் காலத்துல இந்த கோயில் பக்தர்கள் இருக்காங்க இல்லையா, கோயில் பக்தர்கள்லாம் அந்த காலத்துல, நான் சொல்றது 100 வருஷத்துக்கு முன்னாடி, 150 ஆண்டுக்கு முன்னாடி. அப்பெல்லாம் வந்து ரொம்ப தூய்மையான காலம். 100 வருஷத்துக்கு முன்னாடி உலகமே தூய்மையா தான் இருந்தது. அப்ப வந்து இந்த கோயில்ல மலை மேல இருக்கும், அல்லது கோயில்னாவே கிலோமீட்டர் கணக்குல இருக்கும். அப்ப ஊரே இல்லை, எங்கேயாவது கிராமத்துல இருப்பாங்க. அப்ப அந்த காலத்துல மன்னர்கள் கட்டின கோயில் தான் இருக்கும். அந்த கோயில் பார்த்தா பிரம்மாண்டமா இருக்க, காட்டுக்குள்ள இருக்கும் எல்லாமே. கா மனிதன் வாழமா, அது மனிதன் வந்து அஹ், குடியேறாத பகுதிகள் அதெல்லாம். இப்ப அப்ப அந்த அப்ப அவனுக்கு அதுதான் தெரியும். இந்த வேற எதுவுமே தெரியாது அவனுக்கு. இந்த பக்தின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது எப்படி உள்ள பூந்துருச்சு. அப்ப அப்ப அதுல நம்பிக்கை இருக்கிறவனா அந்த அதுக்கு போயிட்டே இருப்பான். அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோயிலும் இன்னொரு கோயிலும் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ தூரம் இருக்கும். யாத்திரை யாத்திரை அப்படியே போயிட்டே இருக்கிறது. அப்ப அவனுக்கு இந்த அப்படி நடந்து போறப்ப அவனுக்கு என்ன, அவன் நடந்து போவான், அந்த கோயிலுக்கு போவான், அப்புறம் அவ்வளவுதான். அப்ப அடுத்து அந்த கோயிலுக்கு போவான். இடையில என்ன அவன்கிட்ட எதுவுமே இல்லையா அவன்கிட்ட. அப்படின்னா அவன் உடம்பு எப்படி இயங்குது அந்த இடத்துல, இதுதான் அவருக்கு கூர்ந்து கவனிக்கிறாரு. அப்படின்னா அவன் தான் உயர்ந்த நோன்பாளிங்கிறாரு. அதாவது என்ன உணவு, இப்ப அந்த எண்ணம் இல்லாதவங்க திங்கிற எண்ணம் போயிடுது. இப்ப வீட்டுல இருந்தீங்கன்னா திங்கிற எண்ணம் தான் வருது. அந்த காலத்துல நாடோடிகள்னு சொல்றாங்க ஐயா. நாடோடிகளாவே இருந்துட்டு அப்படியே அந்த கோயில் கோயிலா போய் அந்த ஊர் ஊரா டிராவல் பண்றவங்க அதிகமா இருந்துட்டே இருந்ததா ஒரு தகவல்கள் வருது. அதெல்லாம் 100 ஆண்டுக்கு இப்ப நம்ம உண்மைதான். இப்போ எங்க ஆமா, ம். இப்ப என்னுடைய முன்னோர்களே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த கோயிலுக்கா பெருமாள் கோயில் தான். பெருமாள் கோயில்ல அப்படியே டிராவல் பண்ணிட்டு அப்படியே டிராவல் பண்ணவங்க தான் அப்படின்ற ட்ரேஸ் பேக் பண்ணி பார்த்தா அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வருது. கோயில் சார்ந்த குடிகளா தான் இருந்திருக்காங்க அப்படின்னு வருது. எனக்கு அப்ப ஸோ அது அப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்து. ம் ம். அப்ப அந்த சிந்தனை அதுலயே இருக்கறனால வேற எதுவுமே இருக்காது. அந்த உணவுங்கிற தத்துவமே அங்க இல்லாம போச்சு. உணவுங்கிற தத்துவமே இல்லை. நீங்க பேசுறதுல வரல. நீங்க பேசுறது ஏதோ சவுண்டு. இந்த இல்லைங்க. இப்போ எல்லா போர்களுமே நடந்ததை பாத்தீங்கன்னா, அந்த வளங்களை, இயற்கை வளங்களையோ இல்லாட்டி வந்து உணவுப் பொருட்களை கவர்றதுலயோ வணிகம் செய்யறது மூலியமா தானே இது இது எல்லாமே வயிற்று பசிக்காக தானே. வெள்ளையர்களும் ஆங்கிலேயர்களும் அப்படித்தானே வந்தாங்க, வணிகம் செய்யறதுக்காக தானே வந்தாங்க. ஆஹ் அப்ப உன்னில இருந்து ஒரு புள்ளியில இருந்து, இயற்கை புள்ளியில இருந்து மாறுறாங்க. இந்த பசிங்கிறது கீழ் நோக்கி இறங்குறாங்க. அதுக்கு வேலை கொடுக்குறாங்க. பசி அப்படிங்கிற ஒரு மாயைக்கு, பசிங்கிற ஒரு போலி மாயைக்கு, அந்த தூண்டலுக்கு கீழே இறங்கி வந்து சொல்றதுதான். ப- அப்போ அப்ப மனிதருக்கு மனிதர் அவங்க கிட்ட இருந்து அந்த பொருளை அபகரிச்சுட்டு போனதா தானே அர்த்தம், ஆமா, பேராசையின் காரணமாக. ஆமா, ஆமா, அப்படித்தான். அததான் அவர் சொல்றாரு. அப்ப இதுல எது என்ன தெரியும்னா, உணவு என்பது ஒரு தூண்டல். இவன் கற்பனை பண்ற மாதிரி போட்டு தான் கெடுத்திருக்கான். அதாவது இயற்கை சிந்தனைக்கு, அப்ப உணவு ஒரு தூண்டல். இயற்கை சிந்திக்கிற பொறுப்பு இது மறந்துடுது. இயற்கையை சிந்திக்கிற பொழுது, இயற்கைனா கடவுள் எது படம் வச்சுக்கலாம். அப்படி சிந்திச்சுட்டு அதுலயே போறப்ப அப்ப அவனுக்கு தேவையான காற்று, நீர், அவ்வளவுதான். இதுலயே உடம்பு இயங்கிட்டு இருந்திருக்குது. இவன் அந்த சிந்தனையிலிருந்து மாறுகின்ற பொழுது இவன் அப்ப என்ன பண்ற, எப்படி கடவுளை விதவிதமா நினைக்கிற மாதிரி இவன் இந்த உணவையும் விதவிதமா நினைக்க ஆரம்பிச்சிட. ரெண்டும் ஒண்ணுதான். அவன் கடவுளை போய் விதவிதமா நினைக்கிற மாதிரி இந்த தூண்டலுக்கு என்ன பண்றான்னா, அப்ப கடவுளை விதவிதமா கற்பனை பண்றான் இல்லையா, அதே மாதிரி தூண்டல் வந்ததுக்கு அப்புறம் அது வாய் ருசிக்கு கொடுக்கலாமா, அழகா இருக்கணும். இப்போ ஒரு உணவு சாப்பிட்றாலும் கூட அது அழகா எப்படி இருக்கணும், அழகா வைக்கணும், இப்படி ஊத்தணும். அப்ப ஹோட்டல்ல அலங்காரம் பண்ணி வைக்கிறான் பாருங்க, ஃபுட் டிசைன். அந்த மாதிரில திங்கிறது ஆகி போச்சு. அது நான் அலங்காரம் பண்ணி அதுல பண்ணி கிடக்குது. முதல்ல உப்பை வைக்கணும், இப்படி வைக்கணும், அப்படி அடடா. ம்
இந்த இப்ப இங்க என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப அந்த நமக்கு பாத்தீங்கன்னா அறுசுவை உணவு, சுவையை கூட்டி அறுசுவையும் வேற கொண்டு வந்தாச்சு அதுல. ம் அதாவது இப்போ அப்ப அறுசுவை உணவே, அப்ப அப்ப அந்த உணவுன்றதுனா அறுசுவையும் தப்பு தானே அப்போ. ஆமா, அது அறுசுவைங்கிறது ஒண்ணு சுவை கிடையாது. கரெக்ட் தான். ஆ, அப்ப அந்தந்த தன்மை எடுத்துட்டு வரும்போது அது நாக்கினுடைய தன்மை இன்னும் வந்து டீப்பா தான் இறங்கி போகுமே தவிர அதுல இருந்து ம் வெளியே வரதுக்கான சாத்தியக்கூறுகளே கம்மியாயிடுச்சு இல்லையா. ஆமா, இப்ப தமிழன் வந்து அவ்வளோ பண்டைய தமிழ்ல இருந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உணவு முறைகளை அவ்வளவு இருக்கு அப்படின்ற பாகசாஸ்திரம்ன்ற நூல் எடுத்துக்கிட்டா ம் அதுல அவ்வளோ ரெசிபிஸ் இருக்கு அப்படின்னு. இப்ப ம் அடிப்படை வந்து அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்மளே எவால்வ் ஆகி நமக்கே பாத்தீங்கன்னா அவ்வளவு சமையல் குறிப்புகள் நம்ம கிட்டயே அதிகமா இருக்கு. சோ அப்ப அதெல்லாம் தவறா அப்படின்ற கேள்வி வருது. ஆமா. அது அப்படி எப்படின்னா, அந்த இயற்கை நோக்கம் தெரியாம, இந்த வாய் நோக்கத்துக்கு, அதாவது வாய் நோக்கத்திற்காக குடுத்துருக்கான். வாய மட்டுமே அந்த சுவை நோக்கத்துக்காக குடுக்கும் பொழுது, எல்லாம் அந்த சுவை நோக்கத்துல மட்டும் போய் அந்த சுவை நோக்கத்துல இது முடிஞ்சு போயிடுது. அதிலே இருந்து நோய் வந்து சாகுறது. அப்படித்தான். சுவை நோக்கத்துக்காக கண்டுபிடிக்கிறது பட் ஆனா தான். இதுல இதுல கோயில்ல குடுக்கிற பிரசாதங்கள் எல்லாம் இப்ப திருப்பதி லட்டு குடுக்குறாங்க, பழனினா அதுல பஞ்சாமிர்தம் அதுல குடுக்குறாங்க. இடையில வந்து திருட்டுத்தனம். அதெல்லாம் இடையில வந்தது. தனிவே இடையில வந்தது. எல்லாம் திருட்டுத்தனம். ம். எல்லாம் இடையில வந்தது. சாப்பாட்டு ராமனுக்கு உண்டாக்கப்பட்டது. அப்படியே குடுத்திருந்தாலும், அந்த இயற்கை உணவுகள் தான் இருந்திருக்கு. ஏதாவது ஒரு பழம் மாரி அப்ப வந்து இதே இதே கிடையாது. அப்ப வந்து ஏதாவது இயற்கை உணவுகள் மாரி ஏதாவது தோட்டத்துல விளைஞ்சது, அந்த மாரி பழங்கள் இருக்குல்ல, கனிகள். கனிகள் மாரி ஏதாவது குடுத்துட்டு போவாங்களே ம். தவிர, கனி, தேன்லாம் இருந்திருக்கும். கனி இருந்திருக்கும், தேன் இருந்திருக்கலாம். வேறெல்லாம் அங்க ஒண்ணும் இருக்கறதுக்கு வாய்ப்பே இல்ல. ம். அங்கெல்லாம் கோயில் 2 பேர், 3 பேர் ஒருத்தர் அங்க என்ன அத நெனச்சு கூட பார்க்க முடியாது. 1000 ஆண்டுக்கு முன்னாடி கோயில்ல எத்தன பேர் வந்திருப்பாங்கிறீங்க? ம். இப்ப இப்ப ஜனத்தொகை அதிகமா இருக்கிறது, இப்ப வர கிரௌடோட எண்ணிக்கை கம்மி தான். இப்ப இருக்கிற ஜனத்தொகைக்கு கோயில் போறதோட நம்பர் கம்மி தான். அப்ப ஜனத்தொகை கம்மியா இருந்தது. அந்த கம்மியான டைம்ல ரொம்ப கம்மியான பேர் போயிருக்காங்க. இப்ப நமக்கு கூட்டமா தெரியறது காரணம் என்னன்னா, நெறைய பேர் போறாங்க. பட் ஆனா இருக்கிற ஜனத்தொகைக்கு நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அந்த ம். போற ஜனத்தொகையே கம்மி தான். அதுக்கே தாங்க மாட்டேங்குது. பின்ன எல்லாருமே கோயில் போனாங்கன்னா முடிஞ்சு போச்சுன்னு நெனைக்கிறேன். நாறி போயிரும். அடேங்கப்பா! அந்த கழிவறையா மாறிரும். இப்போ குப்பை வந்து உழுந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு கோயில்லயும் டன்னு கணக்குல குப்பை சேர்ந்துகிட்டே இருக்கு. குப்பை சேர்ந்துட்டே இருக்குதுங்கய்யா. அது இந்த கோயில் வந்து தூய்மையா போகணுங்கிற யாருக்கும் எண்ணம் கிடையாது. போய் குப்பைய போட்டு தான் வர்றாங்க எல்லாருமே. ம். திருவண்ணாமலையில இந்த சித்ரா பௌர்ணமிக்கு மட்டும் 110 டன்னு, ஒரே நாள்ல மட்டும் 110 டன் கழிவு எடுத்திருக்காங்க. எப்படி இருந்திருக்கும் அந்த நகராட்சி, என்ன பாடுபடும். செருப்பு மட்டும் எத்தனையோ டன்னுங்கிறேன் செருப்பு. இந்த செருப்பு என்ன பண்ணுவீங்க? மாசம் மாசம் செருப்பு. மாசம் மாசம் 50 டன் சேருதுங்கிறான். உணவு கழிவுகள் மட்டுமே. இந்த உணவு கழிவு, மனித கழிவு, மனிதன் அங்க போனாவே கழிவுக்கு தான் போறான். எப்படி பார்த்தாலும் அப்ப உள்ளம் பெருங்கோயில் ஊனோடம்பா இருந்த இடத்துல இவன் வந்து தூய்மை செய்யறதான் கரெக்ட். அங்க போய் அந்த இடத்த அந்த மக்களையும் கெடுத்துட்டு வந்துடுறான். எந்த மக்களையும், அந்த ஊர் மக்களையும் சேர்த்து கெடுத்துட்டு வந்துடுறான். அவனுக்கு அந்த நிம்மதி போச்சு, எல்லாம் போச்சு. அந்த ஊர் மக்களையும் சேர்ந்து கெடுத்துக்கிட்டு அந்த மக்கள் யாரும் பண்றது, இவனுக்கு வர்றதை பார்த்து எரிச்சல் அடைகிறானுங்க. வியாபாரிகளுக்கு கொண்டாட்டம், ஊர் மக்களுக்கு திண்டாட்டம். வியாபாரிகளுக்கு கொண்டாட்டம், ஊர் மக்களுக்கு திண்டாட்டம். இப்ப இது நல்லதா கெட்டதா அப்படின்ற கேள்விக்கே வந்துருச்சு பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம இது எப்படி சொல்றோம், இப்போ நியூ இயருக்கு பாத்தீங்கன்னா, புத்தாண்டுக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே இல்லாம சாராயம் அவ்வளவு விற்பனை ஆகுது. ஆமா. இப்ப நம்ம அதை யாரும் அதை கேள்வி கேட்கறது கிடையாது. சோ அது ம் மாதிரி நிறைய டன்னு இது வந்து அட்லீஸ்ட் கோயிலுக்குனாச்சும் போறாங்க. இது நல்லதுன்னு நினைக்கிறா கெட்டதுன்னு நினைக்கிறது தெரியல. ம் ஏதோ நல்லதுன்ற பேர்ல அட்லீஸ்ட் கோயிலனாச்சும் சுத்தி வராங்க மாசத்துக்கு ஒரு வாட்டி அப்படின்னு வச்சு விடுறதா. ஏன்னா இந்த ம் பக்கம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ம் இந்த பக்கம் இன்னும் டிஸ்ட்ரக்ஷன் அதிகமா இருக்கு. இது அட்லீஸ்ட் கோயில்ன்ற பேர்ல சொல்லிட்டு வராங்களா, இதை நினைச்சு சந்தோஷம் கூட பண்ண முடியல பாருங்க. ஐயா, அந்த நகராட்சி படாத பாடுபடுது. ஏன்டா அவ்வளோ கழிவுகள், பயங்கரமான கழிவுகள். கழிவுனா சாதாரண கழிவு இது ரொம்ப மோசமா. இப்ப திருவண்ணாமலை இப்ப இது திருவண்ணாமலை வர வர கூட்டம் அதிகமாயிட்டே போகுது. அந்த கரெக்டா அந்த ஒரு நாள் மட்டுமே, மாதம் மாதம் அதுக்கு மட்டும் 50 டன் 100 டன் கழிவு வந்து சேருது பாருங்க. அப்பப்பப்பப்பப்பா. இப்ப வெளி மாநிலங்கள்ல இருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. கர்நாடகா, ஆந்திரா, ஆ, நார்த் இந்தியா எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆ, நாளுக்கு நாள் கூட்டம். இப்ப நேம் போர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிற மொழிகளும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஆ, எஸ்பெஷலி ஆ. தமிழை தவிர தெலுங்கு தான் இப்ப டாமினேட்டிங்கா இருக்கிறதா ஒரு செய்தி. சரி. தமிழ்ல பலகை பெயர் பலகையெல்லாம் இப்ப தெலுங்கா மாறிட்டு இருக்காங்க ம் 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 திருவண்ணாமலையில.
ம், 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 ம். ஃபுல்லாமே வந்து அது திருப்பதியா திருவண்ணாமலையா தெரியாம தத்தளிக்கிறாங்க போறவங்க. ஆ, அது மலை அந்த இது மாதிரி மலை, அந்த மலையும் சுத்தி இந்த மலையும் சுத்துறா அப்படின்னு. எடாடாப்பா. அங்க ஆந்திரால யாரோ சொற்பொழிவாளர் வந்து திருவண்ணாமலையை பத்தி அதோட மகிமை பத்தி சொற்பொழிவு ஆத்திட்டு இருக்காரு போல இருக்கு. ஆ, அதனால இங்க கூட்டம் பிடிச்சுக்கிச்சு. ஆந்திரால இருந்து வர கிரௌடு. எங்க பார்த்தாலும் தெலுங்குல நேம் போர்டு வச்சாச்சு ஃபுல்லா. ஓ, இருட்டு ஏதோ மயக்கம் மயக்கம் மயக்கம். ஆமா, அதான் நான் பார்த்தேன். அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் அன்னைக்கு ஒரு நாள் நான் போறப்ப, என்னடா இவ்வளவு கூட்டம். அன்னைக்கு ஒரு நாள் நான் ஒரு இடம் சிக்கிட்டேன் நான். அப்புறம் அங்கிருந்து 6 கிலோமீட்டர் நடக்க வச்சானுங்க. இங்க வண்டி நிக்காதுங்க 6. நான் தெரியாம போயிட்டேன். போயிட்டு காட்ட எங்க இங்க வண்டி நின்றுச்சுன்னு காட்ட, இல்ல இன்னைக்கு ஒன்றும் நகர முடியாது, நீங்க 6 கிலோமீட்டர் தள்ளி போய் அந்த அந்த டவுன் பஸ் அங்க வண்டி ஏறணும்னாங்க. அப்ப 6 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நடந்தே தான் போனேன். ஆனா தெரியல, கூட்டமா இருந்து அப்படியே நடந்து போயிட்டேன். அந்த 6 கிலோமீட்டர் நடந்து போயிட்டேன். இப்ப இது மாதிரி நம்ம உணவு முறையை மாத்திட்டு அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக எதுவுமே சாப்பிடாம இருந்து தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு விரதத்திலேயே இருந்து நடந்தானாச்சும் ஒரு பாயிண்ட் இருக்கும். இல்ல அப்ப சொல்றேன், அப்படி சப்போஸ் அது போய் நடந்துட்டு வர்றது உங்களுக்கு சொல்றேன். அப்ப அப்ப நாம இப்ப இந்த பழக்கத்துல இருக்கிறனால நமக்கு அதை பத்தியே எந்த இதுவுமே இல்லை. அது பாட்டு இயல்பா போயிட்டு தான் இருக்குது பழக்கத்துல இருக்கிற. அதாவது வெட்ட வெளியில வண்டி போறோம் சொல்லுவாங்க, வெட்ட வெளியில தள்ளி விட்டா வண்டி போயிட்டே இருக்கும்பாமா. அந்த மாதிரி இது வெட்ட வெளியில ஒரு பொருளை தள்ளி விட்டோம்னா எந்த எரிபொருளும் எல்லாம் போயிட்டே இருக்கு. இப்ப எல்லாம் அதுதான் உண்மை. அங்க ஈர்ப்பு விசை எதிர்த்து போறதுக்கு தான், இந்த கீழ இருந்து மேல போறதுக்கு தான் சக்தி தேவைப்படுது. வர விண்வெளிக்கு போயிட்டு நட்சத்திரங்கள் போயிட்டு இருக்கிற மாதிரி இது ஒரு தூசை தள்ளி விட, தூசெல்லாம் மேலே தான் இருக்குது. பல பல ஆயிரக்கணக்கான செயலில இருந்து செயற்கைக்கோள் மேல சுத்திட்டு தான் இருக்குது. அதுல பூமிக்கு வரவே போகாது. ஏன்னா பூமிக்கு வரணும்னா தனி சக்தி வேணும் அதுக்கு. அது ஈர்ப்பு விசைக்கு அப்பால போனங்காட்டி அது தனியா சுத்திக்கிட்டு இருக்குது. பாறைகள் சுத்துற மாதிரி தான். அதுக்கு பேரு செயற்கை பாறை தான். செயற்கை ரூம், செயற்கை கருவி, செயற்கை பாறை, ஆர்டிபிஷியல் சேட்டலைட். சேட்டலைட்னாவே என்ன தெரியுமா, தானா மிதந்து போற ஒரு இதுதான் இது. அதனால நம்ம இந்த அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபக்கீரை பத்தி சொல்றாரு. ஃபக்கீர்னா ஒண்ணும் இல்லை, இந்த தெய்வ பக்தியாளர்கள் ஃபக்கீர். அவங்க தான் உடம்பு சுத்தமா இருக்குதுங்கிறாரு. இன்றைய ஃபக்கீர் தோல் மற்றும் எலும்புகளை தவிர வேறு இல்லை. அவங்க பார்த்தீங்கன்னா தோல் சொல்றான் பாருங்க, எலும்பு தோலாக இருக்கான்னு சொல்றான் பாருங்க. அவர் கரெக்டா எழுதுறாரு, எலும்பு தோலாக இருக்கிறான். அப்ப அந்த அளவுக்கு எலும்பு தோலாக இருக்கிறான்னா உண்மையான சதையில வாழ்றான் அப்படிங்கிறாரு. வேறு இல்லை. நீங்கள் 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 நீங்க எவ்வளவு சுத்தமாக இருக்கிறீர்களோ அவ்வளவு எளிதாக உண்ணாவிரதம் இருக்க முடியும். எவ்வளவு தூய்மையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உண்ணாவிரதம் இருக்க முடியும். அது தூய்மைன்னு வந்துட்டாவே உண்ணாவிரதம் தான். நம்ம வந்து நமக்கு ரத்தம் கெட்டு போயிடும், ரத்தம் கெட்டு போயிடும், ரத்தம் கெட்டு போயிடும், ரத்தம் கெட்டு போயிடும், ரத்தம் கெட்டு போயிடும். ரத்தம் கெட்டு போச்சுன்னா ரத்தம் கெட்டு போச்சுன்னா ஆரோக்கியம் போயிடுது இல்லையா? உங்களுடைய கொள்கையே அவுட் ஆயிரும். ரத்தம் கெட்டு போச்சுன்னா நீங்க நோயாளியே மாறுறீங்க. தண்ணீர் சாப்பிட்டா ரத்தம் கெடாது. தண்ணீர் சாப்பிட்டா ரத்தம் கெடுவதில்லை. பட் ஆனா இங்க என்ன ஒரே ஒரு இதுனா, இப்போ பூமியில வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தாயோட கருவறையில் இருக்கும்போது நமக்கு எந்த ஆசையும் இருக்கிறது கிடையாது. இங்க வந்து இறங்கின பிறகுதான் பாத்தீங்கன்னா நிறைய ஆசைகளை நம்ம சேர்த்துக்கிறோம், எக்ஸ்டர்னலா நிறைய சேர்த்துக்கிறோம். இந்த மனதின் மூலமாக எதெல்லாம் பாக்குறோமோ அதெல்லாம் தனதாக்கி கொள்ளணும் அப்படின்ற எண்ணம் வந்துருது. அது நமக்கு தேவையா தேவை இல்லையா, எதற்கு நம்ம உடம்ப சுத்தம் பண்ணி ஒண்ணு அந்த அறிவை வந்து நமக்கு பெற்றோர்களும் கொடுக்கறது கிடையாது. ஐ மீன் அது தெரிஞ்சிருந்தா அவங்க கொடுத்திருப்பாங்க. சோ இப்ப இந்த குற்றம் வந்து அப்ப ஆதியிலேயே உருவான குற்றமா அப்படின்னு கேட்க தோணுது. அடிப்படையிலே உருவானதுதான், குடும்பத்திலே உருவாடுறது. அதனால பள்ளியிலுக்குள்ளே சேர்த்தனாங்க. அதுக்குதான் பள்ளிக்கூடம்னு ஒண்ணு கண்டுபிடிச்சானுங்க, குருகுல கல்வின்னு கண்டுபிடிச்சானுங்க. அங்கதான் பள்ளிக்கூடம். சமஸ்கிருதத்துல 3 சொல்லு படிச்சதா ஞாபகம் இருக்கு. அதாவது என்னன்னு சொல்றாங்கன்னா, சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம் அப்படின்னு. பிராரப்தம்னா நம்ம இங்க இந்த ஜென்மத்துக்கு வந்து நம்ம கொண்டு வந்த ஆசைகளை நிறைவேற்றிட்டு போறது. ஆனா இங்க வந்து நம்ம தேவையில்லாத நிறைய விஷயங்களா பார்த்து நம்ம சேர்த்துக்கிறோம் பாருங்க, அது எல்லாமே ஆகாமிய கர்மம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம வந்து இந்த சாப்பிடணும், இதை சாப்பிடணும், அதை சாப்பிடணும் அப்படின்னு சாப்பிட்டு ஒரு உடம்ப பெருத்து போய் வச்சிருக்கோம் இல்லையா? அப்ப அது கூட ஆகாமிய கர்மம் தானே. அது போதான்னு சொல்லி இன்னும் பாக்குறதெல்லாம் நம்மதாக்கணும், இன்னும் பாக்குறதெல்லாம் நம்ம சாப்பிடணும் அப்படின்ற ஏக்கம் தான் இன்னும் அதிகமா இருக்கே தவிர
ஆ, அது ஃபுல்ஃபில் ஆனதா ஒரு பாடு கிடையவே கிடையாது. அதுக்கு ஒரு எண்டு கடையே கிடையவே கிடையாது. ஆமா. அதெல்லாம் புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறான். அது வியாபாரமா மாத்தி புதுசு புதுசா கண்டுக்கிறான். ஒரு நாளைக்கு 1,00,000 கண்டுபிடிக்கிறானே. உணவுல மட்டும் 1,00,000 ஆ. கண்டுபிடிக்கிறான். அப்ப நம்ம இப்படி வச்சுக்கலாமா? இப்ப ம். நம்ம நீர் மருத்துவத்த கை வச்சு, நீர் மருத்துவம் யாரெல்லாம் பண்றாங்களோ, அவங்களுக்கு ஆகாமை கர்மம் இருக்காது. பிராரப்தத்துல அவங்க வந்து செட்டில் ஆயிடுவாங்க. அவங்க மேற்கொண்டு எந்த ஒரு புது கர்மத்தையும் சேர்த்துக்க மாட்டாங்க. ஆ, அதாவது சாட்டையடிகள், கர்ம வினைகள் அருந்து போகும் அப்படிங்கிறது ரைட்டு. போகும். ஆ, கரெக்ட். அப்ப மேற்கொண்டு எந்த கர்ம வினைகளும் அவங்க பதிவுல சேர்த்துக்க மாட்டாங்க. இது நீர் இருந்ததெல்லாம். உணவுலயே இருந்து அது எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாங்கன்னா ஆமா. 2வது எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாங்கன்னா ம். ஆ, சொல்லுங்க. 2வது வந்து இந்த அந்த பதிவுகள் அழியிறப்போ முன்பின் எல்லாமே எல்லாமே எல்லாம் அழிஞ்சு போயிரும். முன்பின், நடு எல்லாமே அழிஞ்சிரும். ம். அழிக்கிறப்போ அழிக்கிறப்போ இந்த முன்பின் எல்லாமே அழிஞ்சிரும். அழிக்கிறப்போ ஒரே அழிச்சுட்டா அவ்வளவுதான் முடிஞ்சது. எல்லாம் அழிஞ்சிரும் அதுல. சோ அப்ப அந்த எண்ண பதிவுகள்ல வந்து நம்ம இதுல ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, இது படிப்படியாக அந்த மனவளம், உடல் நலம், மனவளம், ஆத்ம பலம் எல்லாமே வர ஆரம்பிச்சிரும். ஒரே எல்லாம் கோட்ல. ஒண்ணோட ஒண்ணு தொடர்பாயிருக்கு. ஆமா, ஆமா. அப்ப அந்த அப்பா. அப்பதான் ரத்த தூய்மை. ரத்த தூய்மை ஏறப்ப இந்த 3ம் வருது. அப்ப இந்த 3 நமக்கு மறைஞ்சிருக்கு, சரியாகுது. அதனாலதான் அவங்க 3 எழுதுறாங்க. 3 ஏன் எழுதுறாங்கன்னா, இந்த ம். 1 சுத்தமானது 3 ஒரே நேர்ல வருது. ஒவ்வொன்றுக்கும் தனி சுத்தம் கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் தனி சுத்தம் கிடையாது. எல்லாம் நீர்ப்பயிற்சி செய்யறப்ப மருத்துவர்களே, ஆங்கில மருத்துவர்கள் டாக்டர் ரிச்சர்ட் சாமிஸ் செரியன்ல வந்து எழுதும் பொழுது ஒரே நேர்கோட்டில் வருகிறது. நீங்கள் 71ஆம் பக்கத்திலே 100ஆம் பக்கத்துல 100ஆம் பக்கத்துல பார்த்தா ஒரே நேர்கோட்டுல வருது. ம். உடலாலும் மனத்தாலும் ஆன்ம ரீதியாகவும் பலமை பெறுவீர்கள். 2வது வந்து உயர்ந்த நீங்கள் சொந்த மருத்துவராக இருப்பீர்கள். 3ம் ஒரே நேர்கோட்டில் வருகிறது. இந்த 3ம் மீண்டும் உயர் நிலைக்கு செல்வீர்கள். அப்ப 3ம் வருது. ஒன்ன செஞ்சா 3 வருது. ஒண்ணு அண்ட் யார இத வந்து இப்ப 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 நெக்ஸ்ட் கட்டத்துல யோசிக்கணும். அப்ப யார் வந்து தன்னுடைய பிராரப்த கர்மத்துல மட்டும் இருக்கிறாங்களோ, அதாவது மேற்கொண்டு யார் எந்த எண்ண பதிவுகளும் சேர்க்காம இருக்காங்களோ, ம். அவங்களால மட்டும்தான் அந்த மாதிரி மனிதர்களை உருவாக்க முடியும். ஆமா, ஆமா. வேற யாரையும் உருவாக்க முடியாது. கர்மமற்ற மனிதர்களை உருவாக்க வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா. ஆமா. இது போட்டா 3 ஆமா. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ரொம்ப அ அதாவது உணவு பழக்கத்த மாத்துறதுக்கே 99 பேர் வரப்போறது இல்ல. உணவு பழக்கம். அதனால அந்த இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, அந்த அவன் பேர் என்ன? இந்த புதுக்கோட்டை புதுக்கோட்டை இப்ப சொல்றோம் இல்லையா? அந்த என்னது? என்ன சாமி? அது ஒரு சாமி. மெய்வழிச்சாமி, மெய்வழிச்சாலைன்னு சொல்றீங்க. மெய்வெளி சாலை, மெய்வெளி சாலை. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவங்க சமாதின்னு சொல்றத கூட ஏத்துக்கலாமே தவிர, உணவு பழக்கத்தை விடாம எப்படி சமாதிக்கு போறீங்க? அதுதான் தெரியல. அதுதாங்க சொல்றேன். அது மனதை அடிப்படை வைத்து செய்யறது அது. அது 100ல 100க்கு 100% வராது. இப்ப நம்ம இதுல ஃபாலோ பண்ணாங்கன்னா, 100க்கு 100 நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா ஆ, இருக்கு. ஆ. இல்ல உணவு பழக்கத்தை விடாம எப்படி சமாதிக்கு போமா? அப்ப தொடர்பு வச்சுட்டு தான் இருக்கிறீங்க. தொடர்பே விடணுங்கிறான். அதாவது தொடர்பு விட்டாவே முதல்ல பொதுவான நிச்சயம். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, உணவு பழக்கத்தை விட்ட உடனேயாவே அடிப்படை 3 செய்திகள் வந்துடும் இந்த இடத்துல. உணவு பழக்கத்தை விட்டாவே முதல் 1ஆம் வகுப்புல தான் அது தொடங்கிடுது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, சமாதிங்கிறது 8ஆம் வகுப்புன்னு வச்சுக்கலாம். நீங்க முதல்ல இந்த உணவு பழக்கத்தை விட்டாவே அதுவே தானாவே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8க்கு போயிடும். இது ரொம்ப எளிமை. இது ரொம்ப நீ ஏன் கஷ்டப்படுற? நீங்க சமாதி கரெக்டு தான். நீங்க சமாதிங்கிறது ரைட்டு தான். ஆனால் இதை சுத்தப்படுத்தினா அதுவே 1, 2, 2, 3 போயிடும். அது 1ல இருந்து தொடங்கிடும் அதுவே. அதுதான். இப்போ எனக்கு என்ன புரியுதுன்னா, இப்ப எப்படி நம்ம வந்து லேட்டஸ்ட் சயின்டிஸ்ட நம்ம அப்ரூவ் பண்ணி அக்னாலேஜ் பண்ணணும். அது ஏற்றுக்கொள்ளும் தன்மையிலையும் அறிவிலும் இல்லாத வரும்பொழுது அந்த நஷ்டம் ஏற்படுது இல்லையா? அதே மாதிரி உள்ளுலகத்துல இப்ப நீங்க ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச இந்த நவீன நீர் மருத்துவத்தை அப்படிதான் நான் பாக்குறேன். அப்போ இதை நான் ஃபாலோ பண்றதுக்கு தயாரா இல்லைன்னா நட்டம் யாருக்கு? உங்களுக்கா? கிடையாது. மனித சமுதாயத்துக்கு தான் நட்டம். இப்ப அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன். இப்ப அடுத்த மேபி இதை நம்ம வந்து நீங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நம்ம இதுல பண்ணி அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போய் இதுல உண்மை இருக்கா பொய் இருக்கான்றது ரிசர்ச் பண்ணட்டும். அட்லீஸ்ட் அதுக்குனாச்சும் முன்ன வரணும்னு நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இதை ரிசர்ச் பண்றதுக்குனாச்சும் நம்ம முன்ன வரணும் அப்படின்றது ஒண்ணு இல்ல. அந்த மைவெளிச்சாலை கொள்கை வந்து கடைசி கொள்கை கரெக்ட் தான். ஆனால் அடிப்படையிலிருந்து மாறி இருக்க வேண்டியதானே? கடைசி கொள்கை கரெக்ட். நம்ம சமம் குட்டல் ஆதி அது இயற்கையோடு களத்துலங்கிறது சரி.
ஆனால் அது சொல்லிட்டு ஒன்றாம் வகுப்பே நீங்க படிக்கலையே. இப்ப சமாதின்னு வரும்பொழுது இஎம்எம் எங்கே நியமம் எங்கேன்னு வரணும் இல்லையா? சமாதின்னு வரப்ப இஎம்எம் அந்த கேள்வி சரி, சமாதி ஒத்துக்கிறோம், தியானத்தையும் ஒத்துக்கிறோம், ஆனா இயமம் நியமம் ஆதரம் இதெல்லாம் எங்க? அது இப்ப அந்த கேள்வி இப்ப நீங்க கேக்குறீங்க இல்லையா, அதுதான் இப்போ எனக்கு என்னன்னா, அது வந்து இப்ப நம்ம ஒரு குரூப்பா உருவாயாச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், இந்த கேள்வி எல்லாரையுமே நம்ம கேட்கலாம். இப்போதைக்கு நீங்க மட்டும் தான் தனியா கத்திட்டு இருக்கீங்க. ஆமா 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 கரெக்ட். இப்ப மாணவர்களாகிய நாங்களும் அந்த கேள்விக்கு பதிலாக இருந்தோம்னு நினைச்சுக்கோங்களேன். இங்க கேள்விகள் கேட்கப்படுவர்களுக்கு அல்ல, பதிலாக இருக்கிறவங்களுக்கு தான் இங்க வந்து மதிப்பீடே தவிர கேள்வி கேட்கறவங்களுக்கு கிடையாது. இப்ப நீங்க வந்து நீங்க சொல்ற கொள்கைக்கு நீங்களே பதிலாவும் இருக்கீங்க, அதனால நீங்க கேள்வி கேட்கறதுக்கு தகுதியானவர்கள். அந்த தகுதியை இப்ப நாங்க வளர்த்துக்கணும், அவ்வளவுதான். வளர்த்துக்கணும், அதுக்கு மேற்கொண்டு நாங்க ஆராய்ச்சி செஞ்ச இல்லாட்டின்னு நினைச்சுக்கோங்களேன், நாங்களும் அதே மாதிரி ஒரு அரை வைக்காடுகளா தான் இருப்போம் அப்படின்றது எனக்கு தெரியுது. ஆமா ஆமா, அது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். நீங்க தியானத்தை பத்தி பேசுறீங்க, நீங்க சமாதி பத்தி பேசுறீங்க, அதெல்லாம் 7 8 தான். அந்த 1 2 3 யாரப்பா செய்யறது? அந்த கேள்விக்கு பதிலே இல்லை. அது நியமம்ங்கிறது தெரியும், இந்தியாவுக்கே தெரியாது. நியமம்னு ஒண்ணு இருக்குன்னு இந்தியா, ஏன்னா நியமத்தை கண்டுபிடிச்சவங்க திருமூலர். அதுலயே தெளிவா ஒரே ஒரு இதுலயே சொல்லியாச்சு இல்லையா, நியமத்துல அருள் ஊன் சுருக்கம் அப்படின்னு தெளிவா சுருக்கமா சொல்லியாச்சு. இந்த ஒரு வேர்டு தான், அருள் ஊன் சுருக்கம். அந்த ஊனை சுருக்கம். ஆமா, 4 வரி 5 வரி கூட கிடையாது, ஒரே வேர்ட்ல அடிச்சிட்டாரு, அருள் ஊன் சுருக்கம் அப்படின்னு முடிஞ்சு போச்சு. அந்த அருள் ஊன் சுருங்காம ஒண்ணும் நடக்காது அப்படின்ட்டாரு. இதைத்தான் திருவாசகர் வந்து ஊனை சுருக்கி உள்ளலிகான், ஊனை சுருக்கி உள்ளலி பெருக்கி ஓப்பல்ல ஆனந்தமாயன்னு எழுதினாரு. இதுல அற்புதம்னா அவருக்கு தெரியாது, ஆனால் அது அவருக்கு தெரியாது. யாருக்கு? மணிவாசகருக்கு தெரியாது, ஊனை சுருக்குறது தெரியாது. ஆனா ஊனை சுருக்கணும்னு தெரியுமே தவிர ஊனை எப்படி, யோகிகளுக்கு மட்டும்தான் ஊனை சுருக்க தெரியும், பக்தி மார்க்கத்துக்காக ஊனை சுருக்க தெரியாது. அதாவது சதா இறைவனை நினைக்கிறது மூலியமாக அந்த ஒன் பாயிண்டட்னஸ், அதாவது தாரணைன்னு சொல்லும் பொழுது உணவுன்ற அந்த இதுல கூட அதான் நான் சொல்றேன் இல்லையா, அதாவது அந்த சர்க்கரை எடுத்து வைத்து சர்க்கரை நாக்குல வைத்தா கரையாத அளவுக்கு இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒன் பாயிண்ட், அதாவது ஒரு மையத்தை நோக்கி போறதுக்கு அளவுக்கு அவங்களால முடியும் அப்படின்றதுதான் பாயிண்ட். அப்ப அந்த அளவுக்கு வந்தாச்சுன்னா அது எப்படி அடையிறாங்கன்றதுதான் எனக்கு தெரியல. இப்ப இந்த பாதையெல்லாம் தெரியாம எப்படி போறது, சர்க்கரை எடுத்து வச்சா நாக்குல கரையக்கூடாது அப்படின்றதுதான் பாயிண்ட். நமக்கு சர்க்கரையை நினைச்சாலே நாக்குல சுரக்க ஆரம்பிச்சிடும். அதுலதான் அந்த பக்தி மார்க்கத்துல எழுதிட்டாரு, பக்தி மார்க்கத்துல முக்தி அடைந்தது அந்த காலம், பக்தி மார்க்கத்தில் முக்தி அடைந்தது அந்த காலம், அந்த அந்த 63 நாயன்மாரால முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கர்மத்தில் வந்தவங்க சிலரு, ஞானத்தில் வந்தது யாருங்க ஞானத்தில் வந்தவங்க சிலரு, அதோட முடிஞ்சு போச்சு. ஞானத்தை பேச அடுத்தது சித்தர்கள் மார்க்க கடைசியில் நிக்குது. நம்மள சித்தர் படி, தூய்மை படி, நம்ம ஒரே படி. ஐயா ஒரு சந்தேகங்கய்யா, ஒரே சைமல்டேனியஸா 2 3 இதுல டிராவல் பண்ண முடியாதா? அதாவது ஒரே நேரத்துல 2 3 விஷயங்களையும் ஃபாலோ பண்ண முடியாதான்னு கேக்குறேன். அதாவது இந்த யோகத்தையும் அந்த யோகத்தையும் மிக்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணி இல்ல, கடைசியில வெண்ண வந்தாகணுமே. என்ன பண்ணாலும் கடைசியில பாயிண்ட்னா அந்த இதுக்கு வந்தாகணும். எதுக்கு? இந்த திரட்சிக்கு வந்தாகணும், அந்த உருண்டை வெண்ணெய்க்கு வந்தாகணும். எங்க போனாலும் மையத்தை நோக்கி வரணும் இல்ல என்றீங்களா? அது பேசாம நேர மையத்திற்கு போயிட வேண்டியது சர். இது ஆசை. இதெல்லாம் இல்லையா, இதெல்லாம் இப்ப பக்தி மார்க்கம் எல்லாம் நினைச்சுக்கோங்களேன், அது ஜூஸ் இறைவனை நினைச்சு வேண்டது. நான் அதுல கோயிலுக்கு போனதுனால அந்த பாட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிருக்கேன் நிறைய. அது எப்படி இதை விட்டுட்டு வெறும் இதை மட்டுமே பண்ணிட்டே இருந்தா வாழ்க்கை ரொம்ப ட்ரையா இருக்குமே அப்படின்ற ஒரு ஃபீல். ஏன்னா அங்க போறதே இந்த மனம் கூத்தாடுறதுக்கு தானே, அதை போய் என்ஜாய் பண்றதுக்கு தானே, இறைவனை என்ஜாய் பண்றதுக்கு தானே. அங்க போய் இதெல்லாம் விடணும் அப்படின்னா அதையும் செஞ்சுக்கிட்டு இதையும் செய்வோமே அப்படின்ற 2 3 அப்படிதான் ஆரம்பிச்சு எல்லாமே இதாயிடுச்சு. ஆமா ஆமா, அங்க உண்மையானவே கோயில போய் பாக்குறது வந்து அந்த இறைநடிக்கு போறது இல்ல, அந்த சுற்றுப்புறத்தையும் அங்க இருக்க வேடிக்கை பாக்குறதுக்கு தான் போறது. இப்ப இன்றைய காலகட்டத்தில் அப்படித்தான் இருக்கு. இன்றைய காலத்துல பொழுதுபோக்கு வேடிக்கை பணக்காரர்கள் கோயிலுக்கு போறது பணக்காரர்கள் தான், பணக்காரர்கள் மட்டும்தான் கோயிலுக்கு போற மாதிரி ஆயிப்போச்சு. பாதசாரிகள் வேற, பாதசாரிகள் போறான் பாரு, அவன் தான் உண்மையான ஆளு. இல்லைங்கய்யா, இப்ப 2 3 விஷயத்துக்காக போறாங்க. இப்ப எப்படின்னா நேர்த்திக்கடனை தீக்கிறதுக்காக அவங்களுடைய எங்க போய் அந்த புலம்பலை தீக்கிறதுன்னு தெரியல, அவ்வளவு பிரச்சனை இருக்கு மக்களுக்கு.
போய் ஒரு தூண்கிட்ட உட்காந்துக்கிட்டா போய் எவன்கிட்ட உட்காந்து புலம்புறதால அட்லீஸ்ட் கோயிலுக்கு போய் புலம்புனாலாச்சும் புலம்பல் குறையும். ஃபாரின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இது எல்லாருமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 பேர்ல 3 பேர் பாத்தீங்கன்னா எல்லாமே டிப்ரெஷன்ல போய் எல்லாமே வைத்தியகார ஹாஸ்பிட்டல்ல மருந்து எடுத்துட்டு தான் இருக்காங்க எல்லாருமே. ம் ம் வளர்ந்த நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுதான். இந்தியால அதோட நம்பர்ஸ் கம்மி. அதோட வேலைகளை தீர்க்கறது எல்லா கோயில்களும் சர்ச்சுகளும் மசூதிகளும் தான். ஏன் அது சொல்றேன்னா, ஏதோ ஒரு இறை வழிபாட்டுல கூட்டம்லாம் இங்க போயிடுது. ஆமா 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 இல்ல போதைப் பொருள் அதிகமா விற்காது சொல்றாங்க. போதைப் பொருள் அதிகமா விற்கிறதுக்கான அமெரிக்கா நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் போதைப் பொருள் தான் அதிகமா விற்கிது. அது அதான் நம்ம இதுல தப்புன்னு சொல்றதா சிலது ரைட்டுன்னு சொல்றதா தெரியல. மிச்ச கண்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது நம்ம கண்ட்ரில கம்மியா இருக்கு. ஆனா கம்மியா இருக்குன்ற பேர்லயும் பாத்தீங்கன்னா அதுலயும் தவறுதான் நடக்குது. ஆமா இப்ப ஆமா நம்ம இங்க தண்ணீரை வச்சு சுத்தப்படுத்துறதுனால பேசிக்கா எல்லாத்தையும் கேள்வி கேட்கிறோம். ஆமா இந்த கோயிலுக்கு போறதே கூட நம்ம கேள்வி கேட்கிறோம். ஏன்னா அந்த அந்த லெவல்ல கூட தப்பு நடக்க கூடாதுன்றதுதான். அங்க போறது தப்பு ரைட்டு நமக்கு சொல்ல வரல. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்கு, அதை ஏன்டா பண்ணல, இன்னும் நம்ம தூய்மை பண்ணணும், இன்னும் நம்ம செய்யணும் அப்படின்றதுதான் எனக்கு புரியுது. இப்போ கோயிலுக்கு அதத்தான் போறதையோ கோயிலுக்கு போகாததையோ தப்புன்னு நான் சொல்லவே கிடையாது. ஆமா 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 அதைத்தான் உள்ளம் பெருங்கோயிலுங்கிற செய்திக்கே வரல அவங்க யாருமே. மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அது. அது மனிதனுடைய தமிழர்களுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. தமிழர்களுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு உள்ளம் பெருங்கோயில் ஊனோட இதை கண்டுபிடிச்சு கொடுத்தான் பாருங்க. கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு இந்த உயிரை தக்க வைக்க வேணுங்கிற மாதிரி தக்க வைக்கும் பொழுது நமக்கு வந்து இந்த உணவு பழக்கத்தை விட வேணும். உணவு பழக்கத்தை வந்து இந்த கோயிலை சிதைக்கிற மாதிரி தான். உணவு பழக்கம் வந்து இந்த கோயிலை சிதைக்கிற மாதிரி. கடப்பாரை எடுத்து ஆளுக்கு ஒரு வீட்டை வந்து கடப்பாரை எடுத்து இடிச்சுட்டே இருக்கிற மாதிரி தான். ஆளுக்கு ஒரு கடப்பாரை எடுத்து இடிச்சு கட்டட கடைசியில் இடிஞ்சு போயிடுற மாதிரி தான் இந்த மாதிரி இருக்கு. நம்ம இதை பத்தி மறுபடியும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவோம். நல்லா தான் இருக்கு. இந்த என்ன சொல்லி முடிச்சுக்கிட்டு இந்த ஃபக்கீரை பத்தி போட்டிருக்காரு 160ஆம் பக்கத்துல. சூப்பர் ஃபாஸ்ட்னே போட்டிருக்காரு. பேரே வந்து சுப்பீரியர் ஃபாஸ்ட்னு போட்டிருக்காரு. சுப்பீரியர் ஃபாஸ்ட் இந்த ஃபக்கீரை பத்தி போடுறாரு. ஃபக்கீர்னா இந்த பக்திமான் தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த பக்திமான் எப்படி இருப்பான்னு கேட்டேன்னா அவனுக்கு அதே சிந்தனையில் இருக்கிறான். அதனால அந்த நான் அதை காப்பி பண்றேன். அனைத்து நிபுணர்களும் உண்ணாவிரதம் போது நீங்கள் உங்கள் சொந்த சதையிலிருந்து வாழ்கிறீர்கள் என்று நம்புகிறார்கள். உண்ணாவிரதம் இருக்கும்போது உங்கள் சதை வளர்ச்சியை மாற்றமாக்குங்கள் என்று அவர்கள் அழைப்பது வெறும் கழிவுகளை நீக்குவதுதான் என்பதை இப்போது நீங்கள் அறிவீர்கள். இன்றைய உலகில் மிகப்பெரிய நோன்பாளியான இந்திய ஃபக்கீர் தோல் மற்றும் எலும்புகளை தவிர வேறில்லை. நீங்கள் எவ்வளவு சுத்தமாக இருக்கிறீர்களோ அவ்வளவு எளிதாக உண்ணாவிரதம் இருக்க முடியும். மேலும் நீங்கள் அதை நீண்ட நேரம் தாங்க முடியும் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். அதாவது யாரை பார்த்து கத்துக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற அந்த பக்தி மார்க்கெட்டை பார்த்து கத்துக்கிறாரு அர்னால்டு. அவன் நடந்து போயிட்டே இருக்கிறான் இல்லையா, நடந்து போறப்ப சக்தி எங்க இருந்து வருதுன்னு பாக்குறாரு. அப்புறம்தான் தெரியுது, ஓ உடம்பு காஸ்மிக் என்ஜின் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. இப்ப இருக்கிற மின்காந்த அலைகள் காஸ்மிக். ஆனா அந்த சில விஞ்ஞானிகள் இந்த சொற்கள்லாம் பயன்படுத்திருக்காங்க. இந்த காஸ்மிக் மேக்னெட்டிக் இதெல்லாம் அப்பவே பயன்படுத்திட்டானுங்க அவனுங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பிசிக்ஸ்ல கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கானுங்க. அந்த சொற்கள் கற்றையில அவங்க அறிவாளிகள் படிச்சிருக்கிறாங்க. இல்லை இந்த வார்த்தையில வரவே வராது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மின்காந்த அலைகள் நாம வந்து மொழிபெயர்த்து தான் சொல்றோமே தவிர, நம்ம அருள்னு சொல்லிட்டோமே தவிர அது அறிவியல் மின்காந்த அலைகள். ஐயா எனக்கு இங்க ஒரு சந்தேகம். அவங்க உணர்றதுனால அவங்க அந்த நிலைக்கு போக முடியுதா அப்படின்ற கேள்வி வருது. இப்ப அவங்க உணர்ந்து எழுதுறாங்களா இல்லாட்டி வந்து அறிவின் மூலமாக அதை கண்டுபிடிச்சு எழுதுறாங்களா அப்படின்ற கேள்வி வருது. ஆங்கிலேயர்கள் இப்ப இதெல்லாம் எழுதுறாங்க இல்லையா, ஆமா, அவங்க வந்து கண்டுபிடிச்சு எழுதுறாங்களா இல்லாட்டி தன்னுடைய அனுபவத்தினால எழுதுறாங்களா? இல்ல, புறப்பொருளை ஆராய்ச்சி பண்ணி எழுதுறாங்க. புறப்பொருளை ஆராய்ச்சி பண்ணி எழுதுறாங்க. அவங்க புறப்பொருளை நல்லா ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, புறத்தை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அணுவை ஆராய்ச்சி பண்ணிக்க, புறத்தை ஆராய்ச்சி பண்ணிக்க, அப்படித்தான் எழுதுறாங்க. நம்ம அப்படி என்ன பண்ண, அகத்தை ஆராய்ச்சி பண்றோம். ரெண்டும் சேரணும். நம்ம அகத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு கோட்டை விட்டாச்சு. அகத்தையும் புறத்தையும் கனெக்ட் பண்ண தெரியல. அகத்தையும் புறத்தையும் அங்கதான் அகத்தையும் புறத்தையும், அதாவது கடைசியில் எழுதி பாரு இந்த இடத்துல
கடைசியில் என்ன சொல்லியிருப்பாரு, விஞ்ஞானத்தை இணைப்பதற்கான ஒரு முயற்சி அப்படின்னு எழுதியிருப்பாரு. இப்ப அகத்தையும் புறத்தையும் கனெக்ட் பண்ணணுங்கிறது தான் விஷயமே. அகத்தில் இருக்கிறதையும் புறத்தில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா இந்த வேலை முடிஞ்சு போச்சு. இதை தெரியாதனால தான் மாட்டிக்கிட்டோம் இங்க. அதாவது இதையே இதையே தெரிஞ்சு மனதின் அடிப்படையவே வச்சு போய் நான் இப்பவே சமாதி ஆகிற போறதும் சொல்றதும் தப்புதான். தப்புதான். வெளியே கண்டுபிடிச்சு சொகுசுக்காக வாழ்ந்து சொகுசுலயே போறதும் தப்புதான். தப்புதான். இதுவும் தப்புதான், இதுவும் தப்புதான். நான் இப்பவே எனக்கு கார் வேணும், இப்பவே பிளைட் வேணும், இப்பவே வந்து எனக்கு தனி விமானம் வேணும், இப்பவே சொகுசு கப்பல் வேணும், அதுவும் தப்புதான். இப்பவே நான் சமாதிக்கு போகணும்னு சொல்றதும் தப்புதான். இந்த ரெண்டுமே ரெண்டுமே தப்புதான். சேர்த்து இதனோட பயன்பாடு என்னன்னு பார்க்கணும். முதல்ல தப்பிச்சு போகணும், நோய் இல்லாம வாழணும். அடிப்படை நோயற்ற பெருகிட்டே போறதை கண்டுபிடிக்க முடியலையா? இப்ப கடைசி எங்க போய் வந்தாலும் கடைசியில நோயை தீர்க்கறதுக்கு பல வழிகளை போறான். கடைசியில எளிமையான வழி இருக்கு. அப்ப இந்த உயிரை தக்க வச்சோம்னா அப்ப அப்ப இந்த இயற்கையின் அப்ப எல்லாம் இயற்கை தான், எல்லாம் இயற்கையினுடைய விளையாட்டு தான். அப்ப இயற்கை நோக்கம் என்ன? இயற்கையோட தொலைநோக்கு பார்வை என்னன்னா, இயற்கைக்கு தொலைநோக்கு பார்வை இருக்குது, உடனே செஞ்சிட முடியாது. இப்ப இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்திருக்கோம் இல்லையா? பல கோடி ஆண்டா வளர்ந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம். இனி இடம் கிடையவே கிடையாது பூமியில. ஏன்னா பூமி வந்து சிக்கலான பூமி. 75 விழுக்காடு. சரி, மொத்த பூமியும் நிலமா மாறினாலும் கூட அது சாத்தியம் இல்லை. இல்லைங்க, இப்ப மனிதனுடைய இது வந்து சமாதி தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, அப்ப எல்லாருமே அந்த சமாதியை நோக்கி போறதுக்கான வந்து சாத்தியக்கூறுகள் அப்படின்னு அந்த நிலை வராது இல்லையா? இல்ல, அது வந்து எப்படின்னா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம். அது பல கோடி ஆண்டு ஆகும். பல கோடி ஆண்டாகி முக்தி. அப்ப என்னன்னா, அப்ப பல கோடி ஆண்டாகி அந்த போட்டான்ஸ் எல்லாம் தேர்வாகி நம்மகிட்ட வந்து சேரும். அதை நாம் இன்னொரு கோள்களை படைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நாம் இன்னொரு உலகத்தை படைக்கிறோம், விண்வெளி இன்னொரு உலகத்தை படைச்சோம்னா இது அங்க வந்து சேரும். இப்ப நம்ம உருவாக ஆனா அப்ப இந்த பூமி இல்லாத போது இதெல்லாம் எங்க போகும்னு இந்த பூமி இல்லாத போகும். எப்படி இருந்தாலும் அண்டங்கள் அழியும். அந்த அண்டங்கள் எப்படி இருந்தாலும் அண்டங்கள் அழிஞ்சுதான் தீரும். இன்னைக்கு நாளைக்கு நாளானைக்கு எப்படி இருந்தால் அதனோட கொள்கையே அழிவு கொள்கை. அண்டங்கள்னாவே 2 பொருள் முட்டி மோதிக்கிறது இயற்கை. அப்ப அது என்ன ஆகும்னு நமக்கு தெரியல, நாம என்ன ஆகணும்னு நமக்கு தெரியல. இப்ப உதாரணத்துக்கே இன்னும் 1000 ஆண்டு, இன்னும் 2000 எவ்வளோ இருக்கு. இப்ப நாளைக்கு நடக்குது, நாளைக்கு நடக்குதுன்னே வச்சுக்கோமே. இப்ப நாம அப்படிலாம் இருக்கிறோம். இந்த மாதிரி பயிற்சி பெற்றவங்க இருந்தா என்ன ஆகும்? அப்ப இந்த பூமியே இருக்காதே. அது மட்டும் இல்ல, செவ்வாயில பாலைவனமா மாறிடுச்சே, நிலா பாலைவனமா மாறிடுதே. ஆரம்பத்துல தண்ணி இருந்திருக்குதுன்னு சொல்றாங்க. இப்ப என்ன நடக்கும்? ஆகையினால நம்ம இப்ப எனக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் புரியுது. இந்த மாதிரி டிஸ்கஷன் ஒரு வருஷம் கண்டினியூஸாவே பண்ணா இதுல இருந்து தெளிஞ்சு ஓரளவுக்கு டிராவல் ஆகி வெளியே வந்துடலாம். ஆனா கண்டினியூஸா தொடர்ந்து டெய்லி கிளாஸ் அட்டென்ட் பண்ணா இதே மாதிரி தோச்சு காய போட்டா வெளியே வந்துடலாம். விடை கிடைக்கும். என்னைக்கு அழிவு கண் முன்னாடி அழிவு நடக்கிறது தெரியுது. அது சின்ன அளவுல நடந்துகிட்டே இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கடற்கரை கிராமங்கள் வந்துங்க கடற்கரை கிராமங்கள் 40 வருஷத்துக்கு நடந்த கிராமங்கள் இப்ப இல்லைன்ட்டாங்க. கடற்கரை கிராமம் இந்த பாதைகள் 100 அடி உள்ள வந்துருச்சு. மக்கள் வாழ்ற பகுதிக்கு தண்ணி உள்ள வந்துருச்சு. திருச்செந்தூர் அந்த நிலையில தான் இருக்கு. திருச்செந்தூர் போயிருந்தீங்கன்னா, முந்தையெல்லாம் ஒரு 50 வருஷம் போயிருந்தீங்கன்னா, முன்னாடியே பார்த்தீங்கன்னா 100 ஏக்கருக்கு கடற்கரை பரப்பு இருக்கு. இப்போ வந்து என்ன, கடற்கரை கிட்டே எங்க பாதை மனிதன் நடந்து போறங்க எங்க பாதை போட்டிருந்தானா அந்த மீனவர் சொல்றாங்க, எங்களுக்கு வந்து கடற்கரையே இல்லை அப்படிங்கிறாங்க. கடற்கரையில தான் நாங்கள் படகை நிறுத்துவோம். இப்ப கடற்கரையே இல்லை, படகை வந்து எங்க நிறுத்தணும்னு தெரியாம இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா எங்க தொழிலே போச்சுங்கிற. படகு நிறுத்துறதுக்கு இடமே இல்லைங்கிறான். ரொம்ப சிக்கலான சமாச்சாரம். நம்ம இதை சித்திக்கணும். மறுபடியும் இதை பத்தி பேசலாம். சரிங்களா ஐயா? ஓகேங்கய்யா.